அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயம்எஸ்கே கோபி. இந்த குரல் பதிவு எது சம்மந்தமானதுன்னா, ஒரு 3-4 விஷயங்கள் ஒன்றாக சேர்த்து இந்த ஒரே குரல் பதிவில் பதிவு செய்கிறேன். முதல் விஷயம் ஆடி கிருத்திகை. ஆடி கிருத்திகை சார்ந்து நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு கேட்டிருந்தீங்க. தை கிருத்திகை ஆடி கிருத்திகை ரெண்டுமே ரொம்ப விசேஷமான நாள். அதுவும் இந்த ஆடி மாதம் வர பௌர்ணமியும் கிருத்திகையும் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த நாள்னு சொல்லலாம். எல்லா நாளும் சக்தி வாய்ந்த நாள் தான். இந்த நாள் ஏன் நம்ம முன்னோர்கள் அன்னைக்கு மட்டும் கோயிலுக்கு போய் வழிபடணும், ஏன் பௌர்ணமி மாதம் குரு பௌர்ணமி அப்படின்னு சொன்னான்ருக்கு. எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு அறிவியல் காரணமும் இருக்குது, ஒரு ஆன்மீக காரணமும் இருக்குது. ஸோ ஆடி கிருத்திகை முருக பக்தர்கள் உங்களால் முடிந்த உதவியிலேருந்து அபிஷேகத்துக்கு செய்யுங்க. கோவில் அபிஷேகத்துக்கு உங்கள் தெருவில் இருக்கிற முருகருக்கு வஸ்திரம், அபிஷேகத்துக்கு உண்டான எல்லா பொருளும் வாங்கி கொடுங்க. ஆடி கிருத்திகை சார்ந்து ஒரு தனி குரல் பதிவு நான் செய்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட கர்ம ஆராய்ச்சியில் கடந்த ஒரு 2 சம்பவம் ரொம்ப உலுக்கிச்சுன்னு சொல்லணும். ஏன்னா நான் ஒரு விஷயம் தேட போய் அதுக்கு உண்டான பதில் எனக்கு பெங்களூரில் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஒரு கேள்விக்கு உண்டான பதில் இன்னைக்கு கிடைச்சிது. அதனால தான் நான் இந்த குரல் பதிவு செய்கிறேன். நீங்கள் இறை சக்தியும் இயற்கை சக்தியும் உணர உங்கள் மனம் அடங்கி உட்கார்றதை உணர முடியும். கிட்டத்தட்ட நான் அந்த கட்டத்தில் தான் இருக்கேன். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எத்தனையோ துன்பம் மனிதர்கள் அனுபவிக்கிறாங்க. அதில் பல துன்பம் இந்த துன்பம்லாம் நம்மளுக்கு ஒரு கஷ்டமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் ஒரு சாதாரண பிரச்சனையாக இருக்கும். ஆனால் அது ஒரு பெரிய வேதனையாக நினச்சிட்டு எல்லாம் வாழ்வாங்க. ஆனால் இதில் நம்மளுக்கு ஒரு துன்பமே கிடையாது. இதை விட ரொம்ப மோசமான கர்மவினை ஊழ்வினை அனுபவிச்சுட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க நம்ம கலியுகத்தில். அதில் ஒரு 2 சம்பவம் என்னோடய கர்ம ஆராய்ச்சியில் ஒரு பெரிய படிப்பினையும் இந்த குரல் பதிவு செய்கிறதுக்கு நான் உந்துதலையும் கொடுத்துச்சுன்னு சொல்லணும். பெங்களூரில் ஒரு முருக பக்தர் சந்திக்கிறேன். அந்த அம்மா தன்னோட கணவர் ஒரு விஷயம் செய்து அவர் அவர் உயிரை விட்டுறாரு. கரெக்டாக அதுலேருந்து 1 மாதம் கழிச்சு அவங்க பொண்ணும் அதே மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதுக்கு உண்டான பதில் என்னன்னு அவங்ககிட்ட கேட்குறப்ப நான் அந்த இடத்துல ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால அதை சொல்லவே இல்லை. ஏன்னா கர்ம ஆராய்ச்சியில் இது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நான் உணர்ந்தேன். நான் அவங்ககிட்ட ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு, இப்போ நீங்கள் கேட்குற சனி ஓரை இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் உணர்ந்து இன்னும் அவங்ககிட்ட கூட அந்த விஷயத்த சொல்லலை. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு முருக பக்தியை ஒரு அம்மா பேசினாங்க. அவங்களுக்கு ஒரு கல்யாணம் நடக்குது. கல்யாணம் 9 நாள் அவங்க வீட்டுக்காரர் இறந்துடுறாரு. தூக்கத்திலே இறந்துடுறாரு. அவர் உடல்நல பிரச்சனையில் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு மறு கல்யாணம் பண்ணுறாங்க. திரும்ப அதே மாதிரி அந்த வீட்டுக்காரும் இவர் எந்த சித்திரை மாதத்தில் இறந்தாரோ அதே சித்திரை மாதம்னு அவரும் இறக்குறார். இது எப்பேற்பட்ட வகையில் ஒரு கர்ம சுழற்சி, எப்படி இயற்கை இதுக்கு நீதி கொடுக்குது, என்ன மாதிரி ஒரு துன்பம் இவங்க அனுபவிச்சிருக்காங்க, எந்த மாதிரி ஒரு கெடுதல் பண்ணியிருந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணதுனால இப்படியா அப்படின்னு சொல்லி எல்லார் மனசுக்குள்ளேயும் இப்போ நான் சொன்னோன்னு ஒரு கேள்வி வந்திருக்கும். ஆனால் அவங்க கெட்டது பண்ணதுனால இப்படி நடந்துச்சு, அவங்க பாவப்பட்டாங்க அப்படின்ற ஒரு எந்த கண்ணோட்டத்தையும் பார்க்காதீங்க. அப்படி பார்க்கவும் கூடாது. இப்பேற்பட்ட துன்பம் அனுபவிக்கிறவங்க இருக்காங்க நம்ம ஊரில். ஸோ நம்மளுக்கு வர கஷ்டம்லாம் பெரிய கஷ்டமாக நினச்சி கவலைப்படாதீங்க. ஆனால் இந்த 2 துன்பத்துக்கும் ஒரு பெரிய ஒரு ஒற்றுமை இருக்குது. அவங்க சொன்ன நாள் நட்சத்திரம் இது எல்லாமே. அதில் என்னோட கர்ம ஆராய்ச்சியில் நான் உணர்ந்தது என்னென்னா, இப்படிப்பட்ட துன்பங்கள் நம்ம முன் பிறப்புற பண்ணியிருக்கோம், இல்லை போன ஜென்மத்தில் பண்ணியிருந்தோம், இல்லை சின்ன வயசு தெரியாமல் பண்ணியிருந்தோம், நம்ம அப்பா அம்மா பண்ணியிருக்கலாம், எப்படியாவது ஏதோ ஒரு கெட்டது பண்ணியிருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறமும் நம்ம சந்ததிகள் நல்லபடியாக வாழணும், இந்த மாதிரி துன்பம்லாம் அனுபவிக்காமல் இருக்கணும்னா பௌர்ணமியிலேருந்து ஒரு முடிவெடுங்க. யாரையுமே நான் தாழ்வாக பார்க்க மாட்டேன், யாரையுமே கேவலமாக நினைக்க மாட்டேன். மனைவியோ மகளோ தாயோ தந்தையோ நண்பனோ யாராக இருந்தாலும் நான் சமமாக தான் பார்ப்பேன். யாரையும் உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ இல்லை பொருளாதார ரீதியாகவோ நான் யாரையும் இழிவுபடுத்த மாட்டேன். ஒருவேளை உங்களால் உங்கள் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் நீங்கள் அப்படி பேசிட்டால் கூட அதுக்கு ஆத்மார்த்தமாக அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க, இல்லை இயற்கைக்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. இந்த ஒரு சிறு விஷயம் தொடங்குங்க. அது அடுத்து உங்கள் சந்ததியினரை இந்த மாதிரி துன்பங்களை மாட்ட விடாமல் தடுக்கும். அதே போல் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, இந்த வீட்டில் டியூஷன் எடுக்கிறவங்க டியூஷன் சம்மந்தமான ஃபீஸ் ஒரு 2 குழந்தைங்களுக்காவது இலவசமாக சொல்லிக் கொடுங்க. ஃபீஸ் கொடுக்கலன்றதுக்காக ரொம்ப இதுவும் பண்ணாதீங்க அந்த குழந்தைங்கள. அதே போல் டீச்சர், ஹெட் மாஸ்டர், ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு குழந்தை வாழ்க்கையில் நீங்கள் உங்களோட சிறு கோபம் அந்த குழந்தை வாழ்க்கையை மாற்றிருக்கோம். இதுக்கப்புறம் அப்படி மாற்றாமல் எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி பாருங்கள். உளவியல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இல்லை உடல் ரீதியாகவும் குழந்தைங்களை துன்புறுத்தாதீங்க. அது ஒரு பெரிய கர்மாவாக சேர்ந்து வருது. 1000 பேர் படிக்கிறாங்க ஒரு ஸ்கூலில் அப்படின்னா ஒரு 2 பேர் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டாங்கன்னா அந்த 2 பேர் பாதிக்கப்பட்டதுக்கான காரணம் சமமாக அவங்க சம்மந்தப்பட்ட வாழ்க்கையில் வருது. அதனால்
உங்களுக்கு தெரிஞ்ச டீச்சரோ இல்லை ஹெட் மாஸ்டரோ ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் இந்த குரல் பதிவை அவங்களுக்கு அனுப்பி எல்லா குழந்தைகளையும் அன்போடு பார்த்துக்க சொல்லுங்கள். எந்த குழந்தைங்க மேலேயும் கோவமோ வெறுப்போ இவங்க பர்சனல் டென்ஷன் தனிப்பட்ட ஒரு வெறுப்பு காரணமாக எந்த குழந்தையும் ஒரு பெண் குழந்தையோ இல்லை ஒரு ஆண் குழந்தையோ மாணவ மாணவிகளை யாரையுமே துன்புறுத்த வேண்டாம்ன்றும் தயவு கூர்ந்து நான் வேண்டுகோளாக வச்சேன்னே சொல்லுங்கள். ஏன்னா நான் பார்த்த மிகப்பெரிய கர்ம வினை ஊழ்வினை எல்லாமே சம்மந்தப்பட்டு அனுபவிக்கிறவங்க எல்லாருமே இது சம்மந்தமாக இருக்காங்கன்றது வந்து ஒரு பெரிய கசப்பான உண்மை. கிட்டத்தட்ட ஒரு மாதம் நிறைய தியரிக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்தையும் நான் குரல் பதிவு செய்கிறேன். ஆனால் என்னோடய கர்ம ஆராய்ச்சியில் தினமும் பேசக்கூடிய நண்பர்கள்ட்ட இந்த விஷயத்தை பற்றி நிறைய நான் பேசியிருக்கேன். அது இன்னைக்கு இந்த விஷயத்த சொல்லணும், இயற்கை அனுமதி கொடுத்தணும்னு நான் பதிவு செய்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி. விரைவில் வந்து கொச்சின் பயணம் இருக்குது. ஆகஸ்ட் 9ஆம் தேதி திருவண்ணாமலை, ஆகஸ்ட் 13ஆம் தேதி சேலம். இப்படி எல்லா பயணமும் அடுத்தடுத்து கண்டிப்பாக எல்லா முருக பக்தர்களையும் சந்திப்போம். நம்ம முருகரின் பாடல் வந்து வைக்கம் விஜயலட்சுமி வந்து பாடுறாங்க. அவங்களுக்கு பத்மஸ்ரீ விருது கிடச்சிருக்கு. இறைவன் செயல் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமாக திட்டமிட்டு நடக்கலை அவங்களோட பாடல் படப்பிடிப்பு. பத்மஸ்ரீ கிடச்சதுக்கப்புறம் பத்மஸ்ரீ வைக்கம் விஜயலட்சுமி போகணுன்னு தான் இருக்குது போல இருக்குது. அவங்க வந்து வர ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஆடி கிருத்திகை அன்னைக்கு பாடுறாங்க. அதுவும் இறைவன் செயல் தான். கொச்சினில் எல்லாமே இறைவன் நடத்திட்டு இருக்கான்றதுக்கு இந்த ஒரு வைக்கம் விஜயலட்சுமி சம்பவமே ஒரு பெரிய உதாரணம். விரைவில் நான் பாடி முடிச்சதுக்கப்புறம் பாடல் வெளியிடுறேன். அதே போல் மலேசியா முருகர் இருக்க நிகழ்ச்சி ஆகஸ்ட் மாதம் நடக்க போது முறையான எல்லா அனுமதியும் கொடுத்துருக்காங்க. முருகர் எந்த நாளில் 3 நாள் உத்தரவு கேட்டிருக்கேன். எந்த நாள் கொடுக்குறாரோ அந்த நாளில் மலேசியாவில் முருகர் இருக்க நிகழ்ச்சி அற்புதமாக நடக்கும். எல்லா புகழும் முருகனுக்கே. நிறைய காணொலிகள் வந்து இதுக்கப்புறம் வரும் என்னோடது. நாளைக்கு பக்தி இன்ஃபினிட்டி சாய் செந்தில் அவரோட இமயமலை சார்ந்த ஒரு விஷயம் நடக்க போகுது. அதே போல் பிஹைண்ட் பக்தி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்குண்டான படப்பிடிப்பும் விரைவில் நடந்து வரும். விரைவில் வேலூர் பயணம் வரும் வியாழக்கிழமை. அந்த பயணம் வந்து தனிப்பட்ட முறையில் வர்றதுனால பக்தர்கள் வந்து கூடுமான வரைக்கும் நான் வந்து வராதிங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா அந்த தங்கரதம் சார்ந்த ஒரு வீடியோ ஷூட்காக வந்து அங்கே வரோம். பக்தர்கள் வரப்போ அவங்ககிட்ட நேரம் செலவிட முடியாமல் போயிடும். ஸோ கிருபானந்த வாரோட அற்புதம் அதிசயம் இன்னும் வெளி உலகத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முருகப்பெருமான் அந்த உத்தரவு கொடுத்துருக்காரு. அதேமாதிரி அரையனார் சிலையும் பெங்களூரில் விரைவில் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.